ஓம் சாந்தி. 17/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் எதனாலும் கவரப்படாத அத்தகைய நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ஆகுங்கள். உங்களுக்கு எதுவுமே உரியதல்ல என்ற அத்தகைய ஆண்டிகள் ஆகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் முயற்சியின் இலக்கு என்ன? பதில்: நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமும் உங்களுக்கு மரணிக்கின்றது. இதுவே உங்களுடைய இலக்காகும். சரீரங்களுடனான பற்றுக்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் சரீரமற்றவர்களாகி எதனையும் நினைவு செய்யாத அத்தகைய ஆண்டிகள் ஆகுங்கள். நான் வீடு திரும்ப வேண்டும். இத்தகைய முயற்சி செய்பவர்கள் மாத்திரமே ஆண்டிகளிலிருந்து இளவரசர்களாக மாறுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்களே செல்வந்தர்களிலிருந்து ஏழைகளாகவும் ஏழைகளிலிருந்து செல்வந்தர்களாகவும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது எவருமே ஏழையாக இருப்பதில்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு இதுவே கடவுள் உங்களுக்கு கற்பித்து அதன் மூலம் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்ற அதி மங்களகரமான சங்கம யுகம் என்று அறிந்திருங்கள். நாங்கள் இப்பொழுது நாடகத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கின்றோம். 2. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகவே உங்கள் சரீரத்தை பொறுத்தவரையில் முழுமையான ஆண்டியாகுங்கள். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஒரு சரீரம் அற்ற ஆத்மாவாக கருதுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய திருஷ்டி, மனோபாவம், செயற்பாடுகள் மூலம் சதா திருப்தியாக இருந்து பிறருக்கும் திருப்தியின் அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு திருப்தி இரத்தினம் ஆகுவீர்களாக. சதா திருப்தி என்னும் தங்கள் சிறப்பியல்பு மூலம் பிராமண குலத்தில் உள்ள விசேட ஆத்மாக்கள் தங்களுடன் திருப்தியாக இருப்பதுடன் அவர்களின் திருஷ்டியும் மனோபாவமும் செயல்களும் பிறருக்கும் திருப்தியின் அனுபவத்தை கொடுக்கின்றன. அவர்களே ஓர் ஒன்று கூடலில் தங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயற்பாடுகள், தொடர்புகள் மற்றும் உறவு முறைகள் மூலம் பாப்தாதாவினால் திருப்தி என்னும் தங்க மலர்கள் தங்கள் மீது பொழியப்படுவதை சதா அனுபவம் செய்கின்ற திருப்தி இரத்தினங்கள் ஆவர். அத்தகைய திருப்தி இரத்தினங்களே பாப்தாதாவின் கழுத்து மாலை ஆகுகின்றார்கள். அவர்கள் ராஜ்யத்திற்கான ஓர் உரிமையை கோருவதுடன் பக்தர்களால் உருட்டப்படுகின்ற மாலையில் ஒருவராகவும் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம். எதிர்மறையான வீணான அனைத்தையும் முடித்து விடுவதனால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டிருப்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.